ஜானகி, சீக்கிரம் சாப்பாடு கொண்டம்மா, வேலைக்கு நேரம் ஆச்சு. சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. ஏப்பா, உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையே, வீட்டுல 2 நாள் ஓய்வு எடுத்துட்டா என்ன? ஜானகி, உன் அக்கா கல்யாணத்துக்கு வாங்கின கடனை அடைக்கணும், உன்னை ஒரு நல்ல இடத்துல ஒப்படைக்கணும். அது வரைக்கும் நான் எப்படிம்மா ஓய்வு எடுத்துக்க முடியும்? அதுக்கா இந்த வயசுல நீங்க ஏன் எப்படி கஷ்டப்படனா? ஏம்மா, எனக்கு ஏதாவது பரம்பரை சொத்து இருக்கா? இல்ல நானாவது 4 காசு சேர்த்து வச்சிருக்கிறேன்னா? ஒண்ணுமே இல்லையே. ஊருக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கிற மேஸ்திரி தான் உன் அப்ப. ஆனா நமக்குன்னு ஒண்ட கூட ஒரு சொந்த குடிசை இல்லையேம்மா. ஆமா, காலம் புற எப்படியே சொல்லிட்டு உங்களுக்கு உதவியா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு ராமசாமி. அவர் சொந்தமா 2 மாடி வீடே கட்டாராம். என்னம்மா செய்யறது? எனக்கு உழைக்கத்தான் தெரிஞ்சது, உழைக்க தெரியாம போச்சேம்மா. அப்பா, எங்கம்மா வந்த? வீட்டு செலவுக்கு பணம் இல்ல, அதுதான் உங்களை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். கடன் பட்டாவது மனைவியை காப்பாத்தணும்னு புருஷன் நினைப்பான். நீ கடன் வாங்கியே உன் புருஷனை காப்பாத்தணும்னு நினைக்கிறியே, இது எத்தனை நாளைக்குமா நடக்கும்? அக்கா, பெத்த கடனுக்கா அப்பா உனக்கு கொடுக்கலாம். ஆனா அத்தா வேலைக்கு போகாம மத்தவங்க கிட்ட நீ வாங்குற கடனை எப்படிக்கா திருப்பி கொடுக்க போற? என்ன செய்யறது? அவரும் எவ்வளவோ முயற்சி பண்ணித்தான் பாக்குறாரு, வேலை கிடைக்கலையே. வேலை கிடைக்கலன்னு சொல்லாதம்மா, வேலை செய்ய அவருக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லு. வாழ்க்கையே ஒரு சூதாட்டம்னு சொல்லுவாங்க. ஆனா உன் புருஷன் சூதாட்டத்தையே வாழ்க்கையாக்கிட்டானேம்மா. அப்புறம் எப்படி குடும்பம் உருப்படும்? அவன் எப்ப திருந்த போறானோ, நீ எப்ப நிம்மதியா இருக்க போறியோ? இப்ப என் கையில ஒரு பைசா கூட இல்லம்மா. நாளைக்கு வா பார்க்கலாம். நேத்து நீ ஜெயிச்சுட்டு போயிட்ட, இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன்டா. ஆக்குறேன்டா. யாரு அவன்? நேரம் காலம் தெரியாம கதை சொல்லிட்டு இருக்கான். எவனாவது கடன்காரனா இருப்பான். நம்ம எதிர்ப்பு பண்ண குபேரனா வர போறான். சும்மா விஜயா, யாரு வந்துட்டாங்கன்னு போய் பாரு. வாங்க மாமா, வாங்க வாங்க. யாருப்பா இவங்க எல்லாம் புதுசா? வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சீட்டு கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. வாங்க மாமா, வாங்க. நீங்க உட்காருங்க மாமா, உட்காருங்க. அப்போ நீங்க நாளைக்கு கண்டிப்பா வாங்கடா. மாப்பிள்ள, சிட்டு கம்பெனி ஆரம்பிக்க திட்டம் போட்டீங்களா, இல்ல சீட்டு கம்பெனி ஆரம்பிக்க திட்டம் போட்டீங்களா? மாமா, ஏன்பா இப்படி கெட்டு போறேன்? என்ன செய்யறது? வேலை கிடைக்கல, எப்படி குடும்பத்தை காப்பாத்துறதுன்னு தெரியாமதான் நான் சீட்டாடுறேன். சீட்டாடி எப்படிப்பா குடும்பத்தை காப்பாற்ற முடியும்? தினமும் உன் சம்சாரம் என்கிட்ட பணத்துக்காக வந்து நிக்கிறது. என்னால இந்த குடும்பத்துக்கு எத்தனை நாளைக்கு உதவி செய்ய முடியும்? உடம்ப வளர்ச்சி வேலை செய்தா தப்பா பழைக்க முடியும். விஜயா, இந்தம்மா, இந்த பணத்தை செலவுக்கு வச்சு எனக்கு வேலைக்கு நேரமாச்சு, நான் வரேம்மா. எவ்வளவு கொடுத்துட்டு போறாரு? 10 ரூபா. 10 ரூபா? இத கொடுக்கறதுக்கு தான் இவ்வளவு புத்திமதி சொல்லிட்டு போறாரு. கொண்டாட. ஐயோ, என்னங்க இது? மத்தியான சமையலுக்கு என்னங்க பண்றது? இந்த 10 மத்தியானத்துக்குள்ள 50 ஆக்கி காட்டுறேன். நாளைக்கு வாங்க. என்னங்க இது? இத்தனை நாளா சீட்டு மட்டும் தான் ஆடிட்டு இருந்தீங்க, இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வீட்டுக்குள்ளே குடிச்சிட்டு சீட்டாட ஆரம்பிச்சிட்டீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இப்படி வாழறத விட நம்ம செத்து போயிடலாங்க. சரி, எல்லாத்தையும் விட்டுறேன். மோகன்ராஜ் கம்பெனில ஒரு வேலை காலி இருக்கு. 500 ரூபாய் டெபாசிட் கொடுத்தா அந்த வேலை கிடைக்கும். உன் தங்கச்சி தான் பெரிய பணக்காரனை கல்யாணம் பண்ணிருக்காள். நீ போய் ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா உடனே பணம் கொடுத்தா எனக்கு வேலை கிடைக்கும். என்னன்னு இது? அவகிட்ட போய் நான் எப்படிங்க பணம் கேட்கறது? என்னடி என்னமோ அடுத்தவங்க கிட்ட போய் கையை வந்து நிக்கிற மாதிரி பேசுற? அவன் யாரு? உன் தங்கச்சி தானே. இருந்தாலும் நான் வேலை பார்த்து ஒழுங்கா இருக்கணும்னு நினைக்கிறியா, இல்ல மறுபடியும் சீட்டாடி கெட்டு போகணும்னு நினைக்கிறேன்? நமக்கு ஆதரவு வந்த அப்பாவும் இறந்துட்டார், ஆதரிக்க வேண்டிய புருஷனும் ஒதுக்கிட்டார். நீயோ ஒரு குழந்தைக்கு தாயாக போற, நமக்கு உதவி செய்யவோ யாரும் இல்லை. எப்படிமா குடும்பத்தை நடத்த போற? என்னக்கா செய்யறது? ஏதாவது ஒரு வேலைக்கு போலான்னு நினைச்சா
இந்த நிலைமையில அதுவும் முடியாது. நம்ம அப்பா காசு பணம் சேர்த்து வைக்கலனாலும் கௌரவமா வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அவர் பெத்த பிள்ளைங்க இன்னொருத்தர் கிட்ட போய் கையேந்து நிக்க கூடாதுக்கா. ஒரு வேலை செய், இந்த கம்மல் எடுத்துட்டு போய் அடகு வச்சு ஏதாவது பணம் கொண்டா. போயிட்டு வாக்கா.